வணக்கம்ப்பா. இதுக்கு முன்னாடி கேர்லிக், ஆனியன்லாம் கிச்சனில் தான் வச்சுருந்தேன். இப்போ கிச்சனில் வெளியில் கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேர்லிக்லாம் ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த 3 டயர்ஸில் வைக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் புக் போடுற ஷீட்டு அதை போட்டு அதுக்கு மேலே கேர்லிக் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சன்லைட்டும் காத்தோட்டமாக இருந்தால் தான் இது ஒரு ஃபங்கஸ் பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயமும் பல்லாரி வெங்காயமும் இதில் வச்சுருக்கேன் நான். ஏன்னா நாங்கள் வீட்டில் நிறைய கேர்லிக் யூஸ் பண்ணுறதுனால மேலே அதுவும், அடுத்ததில் வெங்காயம் பயன்படுத்துறதுனால அதில் வச்சுருக்கேன் நான். அதுக்கு கீழே எப்போயாவது ரேராக நம்ம எடுக்கிறதுன்னா பார்த்திங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கு அது மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே அடுத்த இதில் வச்சுருக்கேன், கடைசியாக வச்சுருக்கேன். அதோட தேங்காயும் வைப்பேன் நான். இன்றைக்கி தேங்காய் நான் பயன்படுத்திட்டேன். இதுமாரி தனித்தனியாக பேஸ்கெட், ஏன்னா இந்த பேபி பொட்டேட்டோ சேப்பங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குல்ல, தனித்தனியாக எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்துகிட்டு பயன்படுத்துறதுக்கு. பக்கத்தில் பெரிய பொட்டேட்டோ இருக்குல்ல, அது பக்கத்தில் வச்சுருக்கேன் நான். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.